ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சைக்ளிக் சிலிகேட்ஸ் இல்லைனா ரிங் சிலிகேட்ஸ் அப்படி சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா சிலிகேட்ஸ் which contain SiO3n 2- ions which are formed by linking 3 or more tetrahedral SiO4 4- units cyclically are called cyclic silicates. இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆக்சிஜன் மாலிகூல்ஸும் அடுத்தடுத்த சிலிக்கன் அந்த SiO4ஓட ஜாயிண்ட் ஆகி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அது சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம நேம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சைக்ளிக் சிலிகேட்ஸ் அப்படி சொல்லலாம். ஈச் சிலிகேட் யூனிட் ஷேர் டூ ஆஃப் இட்ஸ் ஆக்சிஜன் ஆட்டம் வித் அதர் யூனிட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் அப்படியே லிங்க் ஆகிட்டே இருக்கும். 2 or 3 அப்படி சொல்லுவாங்க. 2 or more, அதாவது 2 இல்லை 3 கூட என்ன மாலிகூல்ஸ் வந்து லிங்க் ஆகிட்டே போயிட்டு இந்த மாதிரி ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபார்ம் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பெரைல் அப்படி சொல்லுவாங்க. பெரைலுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்லியம் Be3Al2, அதாவது பெர்லியமும் அலுமினியமும் சேர்ந்த சிலிகேட்டுக்கு பேர் தான் பெரைல் அப்படி சொல்லுவோம். அண்ட் அலுமினோ சிலிகேட் வித் ஈச் அலுமினியம் இஸ் சரௌண்டட் பை 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜனை சுற்றி ஒரு அலுமினியத்தை சுற்றி 6 ஆக்சிஜன் ஆட்டம் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டாஹைட்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படி சொல்லுவோம். ஆக்டாஹைட்ரல் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டு மேலே ஒன்று போடணும். இதுதான் நம்ம ஆக்டாஹைட்ரல் அப்படி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கணும். ஆக்டாஹைட்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது சென்ட்ரலில் அலுமினியம் இருக்குது அப்படின்னா இங்கெல்லாம் வந்து ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னா மேலே ஒரு ஆக்சிஜன் இருக்கும், கீழே ஒரு ஆக்சிஜன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், நம்ம ஆக்டாஹைட்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த பேஸ் பண்ணி இருக்கிறது தான் ஆக்டாஹைட்ரல் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இனோசிலிகேட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த சிலிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா which contains n number of silicate units linked. பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க டைப்ஸ் ஆஃப் சிலிகேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா n number of silicate units liked by sharing 2 or more oxygen atoms called இனோசிலிகேட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்தடுத்து இங்கே இருக்க 2 ஆக்சிஜன் அடுத்தடுத்து அப் லோ அந்த மாதிரி ஜாயிண்டே இருக்கும். ஒரு இடத்துல 2 இருக்கும், ஒரு இடத்துல 3 கூட ஆகும், கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 மாலிகூல்ஸ் தான். ஸோ ஒரு மாலிகூல்ஸில் இருக்க 2 ஆக்சிஜன் அடுத்தடுத்து அப்படியே லிங்க் ஆகிட்டே போகுது. ஒரே ஒரு லேயர் மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் there are further classified. இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா செயின் சிலிகேட் ஆர் டபுள் செயின் சிலிகேட் அப்படி சொல்லலாம். இது ஒன்லி ஒரே ஒரு செயின் மட்டும் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் செயின் மட்டும் தான் ஃபார்ம் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா செயின் சிலிகேட்ஸ் ஆர் பைராக்சீன் அப்படி சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தி சிலிகேட்ஸ் கண்டைன் SiO3n 2- ions formed by the linking n number of tetrahedral. அடுத்தடுத்து அப்படியே ஜாயிண்ட் ஆகிட்டே வரும். இங்கே இருக்க டெட்ராஹைட்ரல் யூனிட்ஸ் இன்னொரு டெட்ராஹைட்ரல் யூனிட்ஸோட லீனியர் ஜாயினிங் அப்படி சொல்லுவோம். ஈச் சிலிகேட் யூனிட் ஷேர் 2 ஆஃப் இட்ஸ் ஆக்சிஜன் ஆட்டம் வித் அதர் யூனிட்ஸ். இங்கே பாருங்கள் 2 தான், இங்கே பார்த்தீங்கன்னா 2 தான், அடுத்தடுத்து அப்படியே 2 கீழே வராது. ஏன்னா கீழே அப்பு டவுன் அந்த மாதிரி தான் மாறும். ஸோ இந்த டைப்புக்கு என்ன நேம் சொல்லணும், நம்ம செயின் சிலிகேட் அப்படி சொல்லணும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ஸ்போடுமீன் அப்படி சொல்லலாம். ஸ்போடுமீன் அப்படின்னா லித்தியம் அலுமினியம் சிலிகேட். இதை தான் நம்ம ஸ்போடுமீன் அப்படி சொல்லுவோம். லித்தியம் அலுமினியம் சிலிகேட்டுக்கு தான் நேம் என்ன சொல்லுவாங்க, ஸ்போடுமீன் அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டபுள் செயின் சிலிகேட்ஸ் ஆர் ஆம்பிபோல்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு லேயர் தான், ஒரே ஒரு செயின் மட்டும் தான் கிடைச்சது. இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் அப்படி சொல்லுவாங்க. திஸ் சிலிகேட்ஸ் கண்டைன் Si4O11n 6- ion. இதுதான் பேசிக் ஃபார்முலா. இப்போ டபுள் செயின் சிலிகேட்ஸ் ஃபார்முலா அப்படின்னு கேட்டாங்கன்னா Si4O11n 6- ion அப்படி சொல்லுவோம். இன் திஸ் சிலிகேட்ஸ் these are 2 different types of tetrahedral, those sharing 3 vertices, those sharing only 2 vertices. ஒன்றுத்தில் வந்து 3 வந்து கம்பைன் ஆகும், இன்னொன்றுத்தில் பார்த்தீங்கன்னா 2 தான் கம்பைன் ஆகுமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் எடுத்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாலிகூல்ஸ் இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எல்லாமே 3யுமே ஜாயிண்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் 3யுமே ஜாயிண்டாக இருக்குது, இதுவும் 3 ஜாயிண்டாக இருக்கும். ஸோ இங்கே வர இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம்லாம் 2 ஜாயினாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்ளிக் அப்படின்னு சொல்லலாம். இந்த டபுள் செயின் சிலிகேட்ஸ் அப்படி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்பெஸ்டாஸ் பாருங்கள். These are fibers and non-combustible silicate அப்படி சொல்லலாம். Therefore, they are used as thermal insulation material, brake lining, construction material and filters. Asbestos being the carcinogenic silicates, their applications are restricted அப்படி சொல்லுவோம். இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஏன் வந்து இப்போ வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைபர்ஸ் அண்டு நான் கம்பஸ்டபிள் சிலிகேட். நான் கம்பஸ்டபிள்னால் உங்களுக்கு தெரியும், இது வந்து தீப்பிடிச்சி எரியாது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீடும் பார்த்தீங்கன்னா இந்த தென்னை ஓலை தான் போட்டு மோஸ்ட்லி வீடு கட்டுவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் தான். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கம்பஸ்டபிள்னா தீப்பிடிச்சி எரியாதுன்னு அர்த்தம். Therefore, they are used for thermal insulation material,
பிரேக் லைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் ஃபில்டர்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்சுலேஷன் மெட்டீரியலாக யூஸ் பண்ணலாம், லைனிங் கொடுக்குறேன், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் மெட்டீரியல்ஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆஸ்பெஸ்டஸ் பீயிங் கார்சினோஜெனிக் சிலிகேட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஆஸ்பெஸ்டஸ் பார்த்திங்கன்னா இந்த கேன்சர்ஸ் ஃபார்ம் ஆகுதுக்கு இது ஒன் ஆஃப் த மெட்டீரியல்ஸ், அதாவது ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஷீட் ஆர் பைலோசிலிகேட் அப்படி சொல்லுவோம். ஷீட் ஆர் பைலோசிலிகேட் சிலிகேட்ஸ் which contain Si2O5N2- are called sheet or pyrosilicate. இந்த ஃபார்முலா ஒபே பண்ணி Si2O5N2- ஃபார்முலா ஒபே பண்ணி நம்மளுக்கு சிலிகேட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த டைப் ஆஃப் சிலிகேட்ஸ் நம்ம நேம் என்ன சொல்லணும் அப்படின்னா பைலோசிலிகேட்ஸ் இல்லைனா ஷீட் அப்படின்னு சொல்லணும். இன் திஸ் ஈச் SiO4 எல்லாமே டெட்ராஹைட்ரல் ஷேர்ஸ் எல்லாமே 3 ஆக்சிஜனாக ஷேர் பண்ணி டபுள் லேயர் ட்ரிபிள் லேயராக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். வித் ஆக்சிஜன் அண்ட் this forming the 2-dimensional sheet அப்படி சொல்லுவாங்க. These sheets silicates form layered structures in which the silicate sheets are stacked over each other. ஒன்னோட ஒன்று நாங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிங்கிள் ஆகிட்டே இருக்குது, நிறைய layers ஃபார்ம் ஆகும். These attractive forces between these layers are very weak. Hence they can be cleaved easily just like graphite அப்படி சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்குள்ளே இருக்க ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் கிடையாது, ஒரு வீக் ஃபோர்ஸ். ஸோ அதனால் இது என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக பிரேக் டவுன் ஆகும். ஒரு கிராஃபைட் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஈஸியாக பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அப்போ ஷீட் ஆர் பைலோசிலிகேட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்க் அண்டு மைக்கா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னது இந்த ஷீட்ஸ் ஆர் பைலோசிலிகேட்ஸுடைய எக்ஸாம்பிள் அப்படி சொல்லலாம். 3-dimensional சிலிகேட்ஸில் நெக்ஸ்ட் ஒன் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்டோசிலிகேட்ஸ் அப்படி சொல்லலாம். அந்த 3-dimensional சிலிகேட்ஸை டெக்டோசிலிகேட்ஸ் அப்படி சொல்லலாம். டெக்டோ silicates in which all the oxygen atoms tetrahedral are shared with the other tetrahedral to form 3-dimensional network are called 3-dimensional or tectosilicates அப்படி சொல்லலாம். இங்கே நம்ம SiO4 அப்படின்னு சொன்னோம். ஸோ இங்கே SiO4 இதை இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த 3 டைமென்ஷன்ஸுமே இங்கே சிலிக்கன்ஸ் இருக்குது, இங்கே ஆக்சிஜன் அதுக்கடுத்து இங்கே பின்னாடி ஒரு ஆக்சிஜன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே அடுத்தடுத்த யூனிட்டோட ஷேர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் அந்த 3 டைமென்ஷன்ஸில் எல்லாமே ஷேர் ஆகி கிடைக்குது அப்படின்னா அந்த டைப் ஆஃப் சிலிகேட்ஸை தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா டெக்டோசிலிகேட்ஸ் அப்படி சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா குவார்ட்ஸ். These tectosilicates can be converted into 3-dimensional aluminum silicates by replacing SiO4 - units by AlO4 5- units. இங்கே நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா டெக்டோசிலிகேட்ஸை கன்வெர்டட் இன்ட்டு 3-dimensional இது நம்ம SiO4க்கு பதில் அலுமினியத்தை எடுத்துக்கலாம் பை யூனிட் பை AlO4 5- அப்படி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் எதெல்லாம் எடுத்துக்கலாம்னா ஃபெல்ஸ்பார், ஜியோலைட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அலுமினியம் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் வந்து ஜியோலைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வாட் இஸ் ஜியோலைட்? Zeolites are 3-dimensional crystalline solid containing aluminum, silicon and oxygen. அப்போ ஜியோலைட் அப்படின்னா எப்படி சிலிகேட்ஸ் கேட்டாங்களோ அதே போல் வாட் இஸ் ஜியோலைட் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ ஜியோலைட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஜியோலைட்டை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஜியோலைட் ஆர் 3-dimensional crystalline solid. இதில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அலுமினியம் இருக்குது, சிலிக்கன் இருக்குது அண்டு ஆக்சிஜன். இந்த ரெகுலர் 3-dimensional network there are hydrated sodium aluminum silicate. இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சோடியம் அலுமினியம் சிலிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ ஜியோலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NaO Al2O3 XSiO2 YH2O அப்படி சொல்லுவோம். இந்த சோடியம் அலுமினியம் சிலிகேட்டு இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைட்ரேட்டட் அப்படின்னா வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குது, அதனால தான் இது ஹைட்ரேட்டட் அப்படி சொல்லுவோம். இங்கே எக்ஸ் அப்படின்றது இந்த சிலிக்கான் மாலிகூல்ஸ் எவ்வளோ இருக்கலாம் 2 to 10 வரைக்கும் இருக்கலாம். அதே போல் ஒய் அப்படின்றது வாட்டர் மாலிகூல்ஸ் 2 to 6 வரைக்கும் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஜியோலைட். அப்போ வாட் இஸ் ஜியோலைட் அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது ஜியோலைட் ஆர் 3-dimensional crystalline solid containing என்னென்ன எலமெண்ட் இருக்குது அலுமினியம், சிலிக்கன் அண்ட் ஆக்சிஜன். இதே ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினோ சிலிகேட் அப்படி சொல்லுவாங்க. சோடியம் அலுமினியம் சிலிகேட்டுடைய ஜென்ரல் ஃபார்முலா என்னென்னா சோடியம் இருக்கணும். அப்போ NaO சோடியம் என்னவா இருக்குது அப்படின்னா சோடியம் ஆக்சைடு, அலுமினியம் Al2O3 இருக்குது ப்ளஸ் SiO2 ப்ளஸ் என்ன இருக்குது வாட்டர். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்பர் டிஃபர் ஆகும். இந்த சிலிக்கன் வந்து 2 to 10 வரைக்கும் இருக்கலாம், அதே வந்து வாட்டராக இருக்குது அப்படின்னா 2 to 6 வரைக்கும் இருக்கலாம். இதை நம்ம ஜியோலைட் சொல்கிறோம். ஸோ ஜியோலைட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜியோலைட் ஹாவ் போரஸ் ஸ்ட்ரக்சர் அப்படி சொல்லுவாங்க. போரஸ் அப்படின்னா என்னது டைனி ஹோல்ஸு. போரஸ் அப்படின்னா என்ன மீனிங்கு டைனி
டைனி ஹோல்ஸ் அப்படி சொல்லுவோம். டைனி ஹோல்ஸ் சின்ன சின்ன ஓட்டை, சின்ன சின்ன குட்டி குட்டி ஓட்டை இருக்கும், அதை தான் நம்ம டைனி ஹோல்ஸ் அப்படி சொல்லுவோம். டைனி போரஸ் ஸ்ட்ரக்சர் இன் விச் த மோனோவேலண்ட் சோடியம் அயான்ஸ். இங்கே இருக்க என்ன இருக்கும் அப்படின்னா சோடியம் அயான்ஸினுடைய வேலன்சி பார்த்திங்கன்னா 1, அதனால தான் மோனோவேலன்ட் சொல்லுவோம், Na+. அண்ட் வாட்டர் மாலிகூல்ஸ் ஆர் லூஸ்லி ஹெல்டு. அங்கே பார்த்திங்கன்னா வாட்டர் மாலிகூல்ஸ் லூஸ்லி பேக்கடாக இருக்கும். ஸோ அண்ட் சிலிக்கன் அண்ட் Al atoms are tetrahedrally coordinated with each other through shared oxygen atom. இங்கே இருக்க சிலிக்கனும் அலுமினியம் பார்த்திங்கன்னா ஆக்சிஜனோட ஒரு அதாவது கோஆர்டினேட்டட், அதாவது டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சரில் ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஜியோலைட்ஸ் ஆர் சிமிலர் டு கிளே. ஜியோலைட் எதை போல் இருக்குது அப்படின்னா சிமிலர் டு கிளே மினரல்ஸ் அப்படின்னு நம்ம களிமண் அப்படி சொல்லுவேன். பட் தேர் டிஃபர் இன் த கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர். பட் ஆனால் எதில் மட்டும் டிஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்ட்ரக்சரில் டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஜியோலைட்ஸ் ஹாவ் 3 dimensional crystalline structure looks like a honeycomb consisting of a network of interconnected tunnels and cages அப்படி சொல்லுவோம். எப்படி ஒரு தேன் கூண்டு இருக்குதோ அந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா நிறைய உள்ள என்ன கூடுகளோடு இருக்க மாதிரி இருக்குது தான் ஜியோலைட் அப்படி சொல்லலாம். வாட்டர் மாலிகூல்ஸ் மூவ் ஃப்ரீலி இன் அண்ட் அவுட் ஆஃப் திஸ் போரஸ் பட் த ஜியோலைட் ஃப்ரேம் ஒர்க் ரிமைன்ஸ் ரீஜிட் அப்படி சொல்லுவோம். வாட்டர் மாலிகூல்ஸ் மட்டும்தான் ஃப்ரீயாக மூவ் ஆகி வெளியில் போகும் உள்ளே வரும். பட் ஆனால் ஜியோலைட் ஃப்ரேம் ஒர்க் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்லி அப்படி சொல்லலாம், ரீஜிட் அப்படி சொல்லுவாங்க. Another special aspect of this structure is that pore channel size are nearly uniform. மற்றதெல்லாம் ரிமைனிங் பார்த்திங்கன்னா சேமாக இருக்க மாதிரி இருக்கும். allowing the crystal to act as a molecular sieve. We have already discussed இதை நம்ம நிறைய molecular structuresலாம் பார்த்தோம். The removal permanent hardness of water using the zeolite. நம்ம ஹாட் வாட்டர் சாஃப்ட் வாட்டர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ ஹாட் வாட்டருடைய அந்த நேச்சர் அந்த பர்மனெண்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஜியோலைட்டை கூட நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டூ யூ நோல போரான் நியூட்ரான் கேப்சர் தெரப்பி அப்படின்னு ஒன்று இருக்குது. போரான் நியூட்ரான் கேப்சர் தெரப்பினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த அஃபினிட்டி ஆஃப் போரான் 10 ஃபார் நியூட்ரான் இஸ் த பேசிஸ் ஆஃப் டெக்னிக் நோன் ஆஸ் போரான் நியூட்ரான் கேப்சர் தெரப்பி அப்படி சொல்லுவாங்க. இந்த போரான் நியூட்ரான் கேப்சர் தெரப்பி ஷார்ட்டாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா BNCT அப்படி சொல்லுவாங்க. ஃபார் ட்ரீட்டிங் பேஷண்ட்ஸ் சஃபரிங் ஃப்ரம் பிரெயின் டியூமர்ஸ். பிரெயின் டியூமர்ஸ் உங்களுக்கு தெரியும், மூளையில் எதனா கட்டி இருக்கிறதுனா அதை வந்து ரிமூவ் பண்ணதுக்கு அதுலேருந்து நம்ம க்யூர் பண்ணுறதுக்கெலாம் இந்த போரான் அதாவது BNCT டைப் யூஸ் ஆகும். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் தட் அக்கர்ஸ் வென் போரான் 10 இஸ் irradiated with low energy thermal neutrons to give high linear energy alpha particles and lithium particles அப்படி சொல்லலாம். லோ எனர்ஜி தெர்மல் நியூட்ரான்ஸ் தான் irradiated அப்படி சொல்லுவாங்க. போரான் இஸ் irradiated with low energy thermal neutrons. இங்கே பார்த்தீங்கன்னா ஹை லீனியர் எனர்ஜி ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணும் அண்டு லித்தியம் பார்ட்டிக்கல் அப்படி சொல்லலாம். இந்த போரான் காம்பவுண்ட்ஸ் ஆர் இன்ஜெக்டட் இன்டு எ பேஷண்ட். நம்ம பேஷண்ட்டில் இன்ஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வித் எ பிரெயின் டியூமர் அண்ட் த காம்பவுண்ட் collect preferentially in the tumor அப்படி சொல்லலாம். The tumor area is then irradiated with thermal neutrons and result in the release of an alpha particle and damage the tissues in the tumor each time a boron 10 with the nucleus capture a நியூட்ரான். ஸோ நம்ம ஃபஸ்ட் வந்து இதை இன்ஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது போயிட்டு டியூமரில் பிரெயினில் எந்த இடத்துல டியூமர் இருக்குது அப்படின்ற அந்த ஏரியாவை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அங்கே நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை ரிலீஸ் பண்ணும். ஸோ அப்போ ரிலீஸ் த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அப்படி சொல்லுவோம். ரிலீஸ் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ரிலீஸ் பண்ணும்போது அங்கே இருக்க அந்த டிஷ்யூஸ் எல்லாத்தையும் அந்த டியூமரில் இருக்க டியூமர் டிஷ்யூஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி நம்மளுக்கு என்ன ஆகும், அங்கே இருக்க டியூமர்ஸை கிளியர் பண்ணதுக்கு இந்த BNCT டைப் யூஸ் ஆகும். ஸோ இன் திஸ் வே டேமேஜ் கேன் பி லிமிட்டட் ப்ரிஃபரன்ஷியலி டு த டியூமர் அப்படி சொல்லுவாங்க. லீவிங் த நார்மல் பிரெயின் டிஷ்யூஸ் லெஸ் அஃபெக்டடு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு நார்மலாக இருக்க அந்த டிஷ்யூஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். BNCT has also been studied a treatment of several other tumors of the head and the neck and the breast, the prostate and the bladder and the liver. இது பிரெயினில் மட்டும் இல்லாத இன்னும் நிறைய நம்ம பாடி பார்ட்ஸில் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த தெரப்பிக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், BNCT தெரப்பி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசன்ஸ் இந்த யூனிட் இதோடு முடிஞ்சிச்சு. இந்த வாரம் உங்களுக்கு மந்த்லி டெஸ்ட், ஆகஸ்ட் மந்த்லி டெஸ்ட் இருக்குது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதுங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட்.